வருஷத்துல எல்லா மாசமும் பௌர்ணமி வருது. ஆனா இந்த ஐப்பசி மாசம் வர பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்லுல இருக்கிற தேர முதல்ல கருப்பையில இருக்கிற உயிர் வரைக்கும் படி அளக்கிறவர் நம்ம சிவபெருமான். அவருக்கு நன்றி சொல்லும் விதமா தான் இந்த ஐப்பசி மாச பௌர்ணமியில லிங்கமூர்த்தியான நம்ம சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செஞ்சு வழிபடுறோம். இதுக்கு பின்னாடி ஒரு புராண வரலாறு இருக்கு. சந்திரன் தன்னோட 27 மனைவிகள்ல ரோஹிணிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட மற்ற மனைவிகளை உதாசீனப்படுறதுனால தக்ஷன் சினம் கொண்டு சந்திரனுக்கு தேய்ந்து போடுக்குமாறு சாபம் கொடுத்தார். உடனே சந்திரனும் தன்னோட 11 கலைகள்ல ஒவ்வொரு கலையா குறைஞ்சு மீதி 3 கலைகள் மிச்சம் இருக்கும்போது சிவபெருமான் வழி தவம் இருந்தனால சிவபெருமானும் அவருக்கு சாப விமோசனம் கொடுத்து அந்த 3ஆம் பிறையை அவரோட ஜடாமுடியில சுடிட்டாரு. இது இந்த ஐப்பசி மாசம் பௌர்ணமியில நடந்ததுனாலையும் நவகிரகங்களை சந்திரனுக்குரிய தானியம் அரிசின்றதுனாலையும் உணர்ந்த நம்ம ரிஷிகள் இந்த மாதத்துல அன்னாபிஷேகம் செய்வது சிறப்புன்னு உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அன்னாபிஷேகத்தை பார்க்கிறவங்க வாழ்க்கையில வாழ்ற வரைக்கும் அன்னத்துக்கு எந்த குறையும் வராதுன்னு தான் சோர்கண்டிடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. இந்த வருஷத்துக்கான ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் 15ஆம் தேதி வருது. நீங்களும் அபிஷேக பிரியனான சிவபெருமான அன்னைக்கு அன்னாபிஷேகத்துல பார்த்து வாழ்க்கையில பயன் பெறுங்க.